அரியலூர் சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக சார்பில் மீண்டும் தாமரை எஸ் ராஜேந்திரன் போட்டியிடுகிறார். தமிழக சட்டப்பேரவைக்கு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதிமுக சார்பில் முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி அரியலூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட அரியலூர் சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக சார்பில் தாமரை ராஜேந்திரன் மீண்டும் போட்டியிடுகிறார். அரியலூரை அடுத்த தாமரைக்குளத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் கடந்த 1981 முதல் கட்சியில் கிளை செயலாளர் உட்பட பல பொறுப்புகளை வகித்து வந்துள்ளார். இவருக்கு ராஜேஸ்வரி என்ற மனைவியும் பார்கவி, கவிநிலவு என்ற இரு மகள்கள் உள்ளனர். 2016 நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் அரியலூர் தொகுதியில் முதலாக போட்டியிட்டு திமுக வேட்பாளர் எஸ். சிவசங்கரை விட 2000க்கும் அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இதனை அடுத்து அரசு கொறடாவாக அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார். ஜெயலலிதா மறைவுக்கு பின்பும் அரசு கொறடாவாக தொடர்ந்து பதவி வகித்து வந்த அவர் 2021 தேர்தலில் அரியலூர் தொகுதியில் இரண்டாவது முறையாக போட்டியிட்டு சுமார் 3000 வாக்குகள் குறைவாக பெற்று தோல்வியை தழுவினார். கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலின் போது திமுக கூட்டணி சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் போட்டியிட்டு வெற்றி பெற்ற போதிலும் அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதிகளில் திருமாவளவன் பெற்றதை விட அதிக வாக்குகளை அதிமுக பெற்றது. இதன் மூலம் மாவட்ட செயலாளர் என்ற முறையில் ராஜேந்திரன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பாராட்டை பெற்றார். இந்நிலையில் அரியலூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக தாமரை ராஜேந்திரன் மீண்டும் அறிவிக்கப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது.